தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸான கிரிமினல் ஜஸ்டிஸ் எ ஃபேமிலி மேட்டர் சீரியஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இந்த சீரியஸ்ல நம்ம பங்கஜ் திருப்பதி தான் லீட் பண்ணி நடிச்சிருக்காரு. இதுல கதையை பொறுத்தளவுக்கு சிட்டில ஒரு ஃபேமஸான டாக்டர், ஸோ அவரோட வீட்டுல ஒரு கொலை, ஸோ இறந்து கிடக்கிறது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். அண்ட் இந்த டாக்டருக்கு வந்து ஒரு ஒய்ஃபும் 13 வயசுல ஒரு பொண்ணும் இருக்கிறா. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல ஸோ முந்தின நாள் தான் அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள்னு சொல்லி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த நாளே அவரோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்கும் போது இதை யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வராரு நம்ம பங்கஜ் திருப்பதி. இப்பொழுதுக்கு ஒரு 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 எபிசோடும் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 சஸ்பெக்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த 3 நபர்கள் ஒருத்தங்க தான் அவங்க கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸும் இந்த சைடில் நம்ம பங்கஜ் திருப்பதியும் நம்புறாரு. அந்த 3 பேரில் யாராக இருக்கும் அப்படிங்கிற அந்த மிஸ்ட்ரியில தான் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எபிசோடு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸில் பங்கஜ் திருப்பதி அவரோட ரோலை வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாகவும் சில இடங்கள்ல ஒரு நல்ல அட்வொகேட்டராகவும் இந்த படத்தில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மற்ற கேரக்டர்ஸுமே நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. போக போக தான் இருக்கக்கூடிய எபிசோட் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு இந்த 3 எபிசோட் ஒரு டீசெண்டான ஒரு சீரியஸுங்க. எனக்கு இந்த சீரியஸில் அந்த ஈராங்கிற அந்த பொண்ணு, ஸோ அந்த பொண்ணு கதாபாத்திரத்தில் நடிச்சவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டரை வச்சு ஒரு சில சம்பவங்கள் பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற தாட்டு தான் மைண்டில் ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக எல்லாருக்குமே அதே தான் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எபிசோட்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள், ஒரு மஸ்ட் வாட்சபிள். டெக்னிக்கல் சைடும் செம சவுண்டான ஒரு சீரியஸாக தான் இருக்குது. மேக்கிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க.